அதிமுக தேமுதிக பேச்சுவார்த்தையில் 7 மக்களவை தொகுதிகளும் ஒரு மாநிலங்களவை பதவியும் வழங்க வலியுறுத்திய நிலையில் 4 தொகுதிகள் வரை ஒதுக்க அதிமுக சம்மதம் தெரிவித்திருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, விருதுநகர், கடலூர் என 4 தொகுதியையும் ஒரு மாநிலங்களவை உறுப்பினர் பதவியும் ஒதுக்க தேமுதிக தலைமை வலியுறுத்தியதாக தெரிகிறது. அப்போது மாநிலங்களவை உறுப்பினர் பதவி வழங்க முடியாது என அதிமுக திட்டவட்டமாக தெரிவித்துவிட்ட நிலையில் மதுரை தொகுதியை கூடுதலாக ஒதுக்கீடு செய்து 5 தொகுதி வரை ஒதுக்கும்படி தேமுதிக தலைமை வலியுறுத்தியதாகவும் கூறப்படுகிறது. தேமுதிக பட்டியலிட்ட தொகுதிகளில் விழுப்புரம், கடலூர் என சில தொகுதிகளில் போட்டியிட பாமகவும் விரும்புவதால் அதிமுக கூட்டணியில் தேமுதிக, பாமக இடையே தொகுதிகளை முடிவு செய்வதில் குழப்பம் நீடிப்பதால் கூட்டணியை இறுதி செய்ய முடியாத நிலை தொடர்வதாக தகவல் வெளியாகியுள்ளது. பாஜக உள்ளிட்ட வேறு எந்த கட்சிக்கும் அளிக்கும் ஓட்டு செல்லாத ஓட்டாக போகிவிடும் என்று முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி தெரிவித்துள்ளார். எந்த கட்சிக்கு ஓட்டு போட்டாலும், பாரதிய ஜனதா கட்சியா இருந்தாலும் எந்த கட்சிக்கு ஓட்டு போட்டாலும் அந்த ஓட்டு செல்லாத ஓட்டா போயிடும். திமுகவுக்கு இன்னைக்கு சாதகமா போயிடும். ஒவ்வொரு ஓட்டு இரட்டை இலைக்கு மட்டும் தான் போடணும். இரட்டை இலைக்கு தான் போடணும் ஒவ்வொரு ஓட்டு. பாரதிய ஜனதா கட்சியோட கூட்டணின்னு சொல்லிட்டு இருந்தாங்க, அடிமைன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. யார் அடிமை? திமுக இருக்கக்கூடிய அத்தனை கட்சி திமுக அடிமை. கூட்டணி கட்சிகள் நாங்க எப்பவுமே யாருக்கு அடிமை இல்லை. தமிழ்நாட்டுடைய உரிமை தான் முக்கியம். காவிரி மேலாண்மை வாரியம் அமைப்பதற்காக 22 நாட்கள் நாடாளுமன்றத்தை முடக்கணும். முடக்கணும்ல, கூட்டணி கட்சியா இருந்தாலும் எங்களுக்கு அது கவலை இல்லை. நாடாளுமன்றத்தை முடக்கணும். இன்றைக்கும் எங்களுடைய எம்பிகள் வெற்றி பெற்றால் தமிழ்நாட்டுடைய உரிமை மீட்டெடுக்க பாடுபடுவார்கள். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.